Hello guys, welcome to Tamil Cloud B. இன்னைக்கு நம்ம டெமோல பார்க்க போற டாபிக் AWS Lambda. இன்னைக்கு நம்ம AWS Lambda கூட சேர்ந்து கொஞ்சம் அடிஷனலான சர்வீசஸ் பார்க்க போறோம். AWS EventBridge னு ஒரு சர்வீஸ் இருக்கு. IAM roles, அதுக்கப்புறம் tags. நம்ம டெமோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் டைம் சினாரியோ எடுத்து அதில் எப்படி நம்ம வந்து லேம்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சினாரியோ வந்து என் ஆஃபீஸில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். டேட்டா சயின்ஸ் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, பேக் அண்ட் டீம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் டீம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன் பண்ணி கொடுப்போம் அவங்களோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு. உதாரணத்துக்கு டேட்டா சயின்ஸ் டீம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹை அண்ட் GPUs இருக்கிற மாதிரி மெஷின்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், பெர் ஹவர் சார்ஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்படி நிறைய மெஷின்ஸ் இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சார்ஜ் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த மெஷின் ரன் ஆகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டெவாப்ஸ் டீம் மெம்பராக இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் வருது உங்கள் மேனேஜர்கிட்ட. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்கள் மேனேஜர்கிட்ட வந்து காஸ்டிங் எல்லாம் பார்க்குறக்கு அவங்ககிட்ட ரூட் ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ எவ்ரி வீக் இல்லை எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்கு வந்து AWS அக்கௌண்ட்டில் எவ்வளோ செலவாயிருக்கு, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. எப்படின்னு கேட்டால் நம்ம டெவலப்மெண்ட் சர்வர்ஸ் எல்லாம் நைட் ஒரு 11 o'clock ஷட் டவுன் பண்ணிட்டு காலையில் ஒரு 8 o'clock வந்து அதை டர்ன் ஆன் பண்ணிடலாம், ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம்னு ஒரு பிளான் ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா டெவலப்பர்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock to 6 o'clock ரெகுலர் டைமிங்ஸில் இருப்பாங்க. வீக்கெண்ட் வந்து அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும். அன்யூஸ்டாக இந்த சர்வர்ஸ் வந்து நைட் டைம் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இல்லை வீக்கெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால தேவையில்லாத காஸ்ட் AWSக்கு வரும். இதை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ரிக்வயர்மெண்ட்டுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம வந்து எனி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் Ubuntu ஆர் Amazon Linux இதில் வந்து ஒரு EC2 ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம எழுதிடலாம் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இதை வந்து எப்படி ஸ்கெடியூல் பண்ணுறது, குறிப்பிட்ட டைமில் வந்து இது ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து லினக்ஸ்லேயே Cron ஜாப்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இது பண்ணிடலாம். ஆனால் இந்த மெத்தடில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுற புது EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து வருஷத்தில் 365 நாளும் வந்து அது ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்போ இது வந்து ஒரு அடிஷ்னல் காஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்மளோட ரிக்வயர்மெண்ட்டே வந்து சர்வர்ஸை ஷட் டவுன் அண்ட் ஸ்டார்ட் ஒரு குறிப்பிட்ட டைமில் பண்ணணும். பட் இதை பண்ணுறதுக்கு ஒரு புது சர்வர் தேவைப்படுது. ஸோ இந்த சொல்யூஷன் வந்து நமக்கு ஃபீஸிபிள் கிடையாது. இப்போ நம்ம சொல்யூஷன் 2 போனோம். சொல்யூஷன் 2 ஆப்வியஸ்லி AWS என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு AWS Lambda யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன் Lambda நம்ம யூஸ் பண்ணணும்னா ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா Lambda வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கோடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு Golang உங்களுக்கு கோடிங் எழுத தெரிஞ்சிருக்கலாம், இல்லை பைத்தான், ஜாவா, .NET எனி பாப்புலர் லாங்குவேஜில் நீங்கள் உங்களுக்கு கோடு எழுத தெரிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து Lambdaவில் அந்த கோடை வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் Lambdaவில் போட்டுட்டிங்கன்னா AWSோட ஸ்கெடியூலர் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் இதுதான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து Lambda வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஃபியூ மினிட்ஸ் தான் ரன் பண்ண போகிற ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு API காலுக்கு மட்டும் எவ்வளோ செலவாக போகுதோ அவ்வளோதான் பே பண்ண போகிறீங்க. அன்லைக் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சார்ஜ் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து பெட்டர் சொல்யூஷன். இப்போ டெமோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸில் 2 டேக் ஆட் பண்ண போகிறோம். AutoShutdown ஈக்குவல் டு ட்ரூ ஃபர்ஸ்ட் டேக், என்வாயர்மெண்ட் ஈக்குவல் டு டெவ். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருந்தால் அந்த டேக் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட கன்சோல் போயிட்டு எப்படி இந்த டேக் ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இப்போ என்னோட EC2 கன்சோலில் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் என்னோட வெப் சர்வரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற டேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டேக் ஆப்ஷனில் மேனேஜ் டேக்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் 2 டேக் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் நியூ டேக்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி 2 தடவை கிளிக் பண்ணி 2 நியூ என்ட்ரிஸ். ஒன்று வந்து ஆட்டோ ஸ்கெடியூல், அந்த டேக் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட் ஈக்குவல் டு டெவ், இந்த டேக் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். A வந்து கேப்ஸில் இருக்குது, S வந்து கேப்ஸில் இருக்குது, T கேப்ஸில் இருக்குது. இதே மாதிரி கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் இதே டேக் வேல்யூ தான் நம்ம வந்து Lambda ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஆன் சேவ். ஸோ டேக் வேல்யூ வந்து ஆட் ஆயிடுச்சான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட எந்த சர்வருக்கு நீங்கள் வந்து டேக் கொடுத்தீங்களோ அதை செக் பண்ணிவிட்டு இங்கே டேக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டேக்ஸ் கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கெடியூல் ட்ரூன்னு இருக்குது. கீ வந்து ஆட்டோ ஸ்கெடியூல், வேல்யூ வந்து ட்ரூ. அதே மாதிரி என்வாயர்மெண்ட் டெவ் இந்த டேக் இருக்குது. இந்த நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்து வச்சுருக்கிறது. இப்போ இந்த டேக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு இந்த டேக் பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். இந்த சர்ச் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு என்வாயர்மெண்ட் டெவ்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட் ஈக்குவல் டு டெவ்னு வந்திருக்கு. இதை நான் சூஸ் பண்ணால் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வெப் சர்வர் மட்டும்தான் வருது. ஏன்னா இந்த சர்வருக்கு தான் நம்ம வந்து அந்த டேக் கொடுத்துருக்கோம். ஒன் ஆஃப் த டேக் என்வாயர்மெண்ட் டெவ்னு இருக்குது. இங்கே நான் மேலே சர்ச் பண்ணது இங்கே வந்திருக்கு. இது எதுனால யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா AWSல சிஸ்டம் மேனேஜர்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அங்கே போகல நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இந்த டேக் வச்சு பண்ணலாம். EC2 பேக்கப் எடுக்கையில் டேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட டெமோவில் ஒரு 2 சர்வர் பார்த்துட்டு இருக்கோம். பட் ரியல் டைம் சினாரியோவில் நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸில் ஒரு ரீஜியனில் 300 to 400 சர்வர்ஸ் இருக்கும்.
அதுக்கப்புறம் மல்டிபிள் கிளைண்ட்ஸுக்கு நிறைய சர்வர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 1000 to 1500 சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அதை ஃபில்டர் பண்ணும்போது இந்த டேக் வேல்யூ வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டேக்கிங் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத காமிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். EC2க்கு வந்து டேக் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டெப் 2 வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால் ஒரு லேம்டா ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லேம்டாக்கு வந்து நம்ம ஒரு IAM ரோல் அசைன் பண்ணணும். ஏன்னா அந்த IAM ரோல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா IAM ரோல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்கள் லேம்டாவை வச்சு EC2வை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம IAM டெமோவில் யூசர் கிரியேஷன்ஸ், பாலிசிஸ், குரூப் கிரியேஷன் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்ன ஐட்டம்ஸ் இன்னும் கவர் பண்ணலைன்னா IAM ரோல்ஸ் இன்னும் கவர் பண்ணல. இப்போ IAM கஸ்டமர் மேனேஜ் பாலிசிஸ் அண்ட் இன்லைன் பாலிசிஸ். ஸோ இந்த டெமோவில் IAM ரோல்ஸும் IAM கஸ்டமர் மேனேஜ் பாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு IAM பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த IAM பாலிசி எதுக்குன்னு கேட்டால் உங்கள் லேம்டா வந்து EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டெஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இதுக்கு சில பெர்மிஷன்ஸ் வேணும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுவோம். இந்த பாலிசி தான் கஸ்டமர் மேனேஜ் பாலிசி. ஏன்னா இது நம்மளா ஓனா கிரியேட் பண்ணுற பாலிசி. உங்கள் AWS கன்சோல் விண்டோவில் IAMனு சர்ச் பண்ணி IAM போயிடுங்க. இப்போ நான் IAM டேஷ்போர்டில் இருக்கேன். நம்ம ஒரு கஸ்டமர் மேனேஜ்ட் பாலிசி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்டில் பாலிசிஸை கிளிக் பண்ணி இப்போ நான் பாலிசிஸ் விண்டோவில் இருக்கேன். இங்கே ஃபில்டர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் டைப்ஸ்னு இருக்குது. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணால் AWS மேனேஜ்டு ஜாப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, AWS மேனேஜ்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் பாலிசி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கஸ்டமர் மேனேஜ் பாலிசின்னு இன்னொரு ஆப்ஷன் பாப்அப் ஆகும். ஸோ அட் ரைட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் பாலிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே செலக்ட் சர்வீஸ்னு இருக்குது. இப்போ நம்ம லேம்டாவுக்கு தான் வந்து இந்த பாலிசி கிரியேட் பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து லேம்டாவை சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் லேம்டா. ஸோ ஒன்ஸ் லேம்டா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் ரைட் கார்னரில் ஜேசான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜேசான் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தா சூஸ் அ சர்வீஸ்னு இருக்குது. நம்ம வந்து லேம்டாலேருந்து EC2 இன்ஸ்டன்ஸ் தான் வந்து ஆக்சஸ் பண்ணி அதை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து EC2 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். EC2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க கீழே. ஸோ இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் டெஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸ் வந்துருச்சு. இது செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாலிசியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு EC2வை டெஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதே மாதிரி EC2வை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் வேணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ்ன்னு சர்ச் பண்ணால் கீழே அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒவ்வொன்றும் இங்கே செலக்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜேசானில் சேஞ்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தா டெஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸ் அண்ட் ஸ்டார்ட் இன்ஸ்டன்சஸ் ரெண்டும் வந்திருக்கு. கீழே வந்து ரிசோர்ஸஸ் எம்டியாக இருக்குது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து ஸ்டார் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எண்ட் டு எண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே என்னோட GitHub ரெபாசிட்டரியில் இருக்குது. இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துட்றேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இந்த பாலிசிக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் லேம்டா ஸ்டார்ட் EC2 பாலிசின்னு கொடுத்துருக்கேன். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கிரியேட் பாலிசி இருக்குது. கிளிக் ஆன் இட். இப்போ நம்ம பாலிசி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாலிசிஸ் விண்டோவில் இருக்கோம். இங்கே மேலே ஃபில்டர் பை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் மேனேஜ்ட் பாலிசின்னு ஒன்று புது ஆப்ஷன் வந்திருக்கும். கஸ்டமர் மேனேஜ்னு இருக்கா. இப்போ அதை நான் செலக்ட் பண்ணேன்னா நம்ம கிரியேட் பண்ண பாலிசி இங்கே வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த பாலிசி என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன பெர்மிஷன் இருக்கோ அதுக்குள்ளே லிஸ்ட் ஆயிருக்கும். இப்போ அடுத்தது நம்மளோட லேம்டாவுக்கு ரோல் கிரியேட் பண்ணி இந்த பாலிசியை அட்டாச் பண்ணணும். இந்த விண்டோவில் நீங்கள் வந்து ரோல் ஆப்ஷன் இருக்குது, சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் கிரியேட் ரோல். ஸோ இந்த ரோல் வந்து நம்ம எந்த சர்வீஸ் கிரியேட் பண்ண போகிறோம், லேம்டாக்காக தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி லேம்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ இந்த ரோலில் நம்ம 2 பாலிசி ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அமேசானோட மேனேஜ்ட் பாலிசி ஒன்று இருக்குது, லேம்டா பேசிக் எக்ஸிக்யூஷன் ரோல். அதை நான் சர்ச் பண்ணுறேன். அந்த பாலிசி கீழே வந்திருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து நம்மளோட கஸ்டமர் மேனேஜ்ட் பாலிசி நம்ம கிரியேட் பண்ணதையும் இந்த ரோலில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண பாலிசியோடதையும் சர்ச் பண்ணுறேன். லேம்டா எக்ஸிக்யூஷன், லேம்டா ஸ்டார்ட் EC2 பாலிசி. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஸோ நம்ம IAM ரோலுக்கு வந்து ஒரு நேம் அது கொடுத்தாச்சு. கிளிக் ஆன் கிரியேட் ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ரோல் வந்து இங்கே லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த ரோலை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளே நம்ம ஆட் பண்ண 2 பெர்மிஷனும் இருக்குது. லேம்டா எக்ஸிக்யூஷன் ரோல், அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண கஸ்டமர் மேனேஜ்ட் பாலிசி. ஸோ ரோல் கிரியேஷன் பார்ட் இஸ் டன். இது வந்து ஒரு லேம்டாவை யூஸ் பண்ணி ஒரு EC2வை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ரோல் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்கெடியூலர் போவோம். இப்போ நான் வந்து EC2 கன்சோலில் ஸ்கெடியூலர்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ ஸ்கெடியூலர் பேஜில் இருக்கும். இப்போ வரைக்கும் அதில் 0 ஸ்கெடியூல்ஸ் தான் இருக்குது. கிளிக் ஆன் கிரியேட் ஸ்கெடியூல். ஸோ இந்த ஸ்கெடியூலர் பேஜில் நான் நம்மளோட ஸ்கெடியூலுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், ஸ்டார்ட் டெவ் சர்வர்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் டைம் ஸ்கெடியூல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துடலாம், குறிப்பிட்ட டைம் கொடுத்துடலாம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அது வந்து அந்த ஆக்டிவிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ரிக்கரிங் ஸ்கெடியூல் வந்து க்ரான் ஜாப் மாதிரி. இப்போ நான் மண்டே டு ஃப்ரைடே வந்து மார்னிங் வந்து கரெக்டாக 7 o'clock சர்வர் ஸ்டார்ட் பண்ணணும், நைட் 11 o'clock ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்கு ரிக்கரிங் ஸ்கெடியூல் கொடுத்துடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் புரிஞ்சிருக்கும். நான் வந்து ரிக்கரிங் ஸ்கெடியூலை சூஸ் பண்ணுறேன். ரெக்கரிங் ஸ்கெடியூலை செலக்ட் பண்ணிடுங்க.
டைம் ஜோன் அதுவே நம்ம இந்தியாவோட டைம் ஜோன் சூஸ் ஆயிருக்கு. இப்போ க்ரான் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்று என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை நமக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிட்ஸ். இப்போ 8:30 9:30 என்ன மினிட்ஸ். இப்போ நான் அது 0 கொடுத்துருக்கேன். 8 o'clock. ஸோ இப்படி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து டே ஆஃப் த மந்த். ஸோ மந்தில் 1 to 31 எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். இது வந்து நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் கிடையாது. இது டெய்லியுமே இது வேலிடேட்டாக ரன் பண்ணணும். அதனால் அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஸோ 1 to 12 எல்லா மந்த்துமே இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து வீக்லி 5 days இது வந்து ஒர்க் ஆகும். இல்லை எனக்கு குறிப்பிட்ட நாள் மட்டும் வேணும் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது சண்டே பண்ணுறேன். ஸோ நான் SE1 கொடுத்துறேன். ஸோ இப்போ சண்டே பார்த்தீங்கன்னா இந்த கீழே உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வந்துடும். சண்டே 9, அதுக்கப்புறம் அடுத்த சண்டே ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்போ ஸ்கெடியூல் இருக்குங்கிறத காமிச்சிருது. ஸோ நம்ம டெமோக்கு நான் இப்போ ஒரு ஷார்ட் டைமில் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து 8 o'clock. இப்போ 8:37னா நான் 8:40க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து ரயில்வே டைமிங் மாதிரி 20 கொடுத்துருக்கேன். தென் ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கெடியூலில் இப்போ வந்து August 2 இந்த பர்டிகுலர் டைம் 2040க்கு வந்து இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் கீழே ஃப்ளெக்சிபிள் டைம் விண்டோன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து 8:40க்கு வந்து இந்த சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, இது 8:40 to 8:45 வரைக்கும் ஏதாவது ஒரு ரேண்டமான ஒரு மினிட் அதுவாக சூஸ் பண்ணிக்கும். பட் அது எனக்கு தேவையில்லை. அது நான் ஆஃப்லேயே வச்சுறேன். எனக்கு எக்ஸாக்டாக 8:40க்கு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் வந்து கீழே வந்து நெக்ஸ்ட். இப்போ எனக்கு இந்த ஸ்கெடியூலர் எது மேலே ஆக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தா AWS Lambdaவை தான் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அந்த Lambda ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த Lambda கோடை இன்வோக் பண்ணோம் இல்லையா. இப்போ இங்கே Lambdaவோட லிஸ்ட் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண Lambda ஃபங்க்ஷனிங் லிஸ்ட்டாக இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்து நெக்ஸ்ட். இப்போ இந்த ஸ்கெடியூல் நம்ம கிரியேட் பண்ணிக்க ஸ்கெடியூல் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கெடியூலை நான் டெலீட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து ரிப்பீட்டடாக அது நடக்க வேண்டாம். ஏன்னா சர்வர் ஒன்றுக்கும் காஸ்ட் ஆகும். டெமோக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலீட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு எக்ஸிக்யூஷன் ரூல் கிரியேட் அ ரோல் ஃபார் த ஸ்கெடியூல். அதை நம்ம டிஃபால்ட்டாகவே விட்டுருவோம். தென் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூல் எப்பப்பெல்லாம் ரன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்து கிரியேட் ஸ்கெடியூல் கொடுத்துருங்க. இந்த மீன் டைம் என்னோட EC2 சர்வர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டாப்ட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸில் இது வந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ ஸ்கெடியூல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி 8:40 PM இது வந்து ஸ்டார்ட் ஆகணும். அதுதான் இங்கேயும் காட்டுது. August 2 8:40 PMக்கு வந்து இது ஸ்டார்ட் ஆகணுன்ட்டு. இப்போ நம்ம டைம் 8:39 PM. லெட்ஸ் வெயிட் ஃபார் அ மினிட். நம்ம EC2 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண்டிங்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளோட டைம் என்னன்னு கேட்டால் 8:39. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 8:40 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணேன். நம்மளோட சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூலர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த டெமோ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஸ்கெடியூலரை போய் ஸ்கெடியூலரை டெலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஆல்தோ நான் வந்து 1 டைமுக்கு அப்புறம் டெலீட்னு கொடுத்துருந்தாலும் மேக் ஷுர் நீங்கள் அதை போய் ஒரு டிசேபிள் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து அது டிசேபிள் ஸ்டேட்டில் இருக்குது. செலக்ட் பண்ணி டெலீட் கூட பண்ணிடலாம். இப்போ ஓவரால் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஸ்கெடியூலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணுதுங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாப் ஃபங்க்ஷனுக்கும் சேர்த்து நம்ம GitHub ரெப்போல கம்ப்ளீட் ஸ்டெப்ஸோட கோடிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video, guys.